Hi students, now we are going to see example 2.19. So the question is, show that modulus of 3z minus 5 plus I is equal to 4 represents a circle and find its center and radius. Okay, so we have to show this equation represent a circle. So we have to compare this equation into circle equation. Okay, அப்போ சர்க்கிள் ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இசட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. ஸோ த கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துறாங்க, மாடுலஸ் 3z minus 5 plus I which is equal to 4. இங்கே இசட்டு கோஎஃபிஷியன்ட் 3 அது இருக்கக்கூடாது. ஸோ அதனால் டிவைடட் பை 3 3ஆல் டிவைட் பண்ணால் மாடுலஸ் இசட் மைனஸ் அப்போ 5/3 ப்ளஸ் I by 3 which is equal to 4/3. இப்போது மைனஸ் இங்கே நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் ஆஃப் 5/3 திஸ் இஸ் மைனஸ் I/3 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 4/3. சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு r, சென்டர் ரேடியஸ் இருக்கணும் இல்லைங்களா. அப்போது இட் ஈஸ் ஆஃப் தி ஃபார்ம், என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, மாடுலஸ் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு r இல்லைங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால் நாம் ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் எ சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி நம்ம சர்க்கிள்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்கன்னா, ஃபைண்டு சென்டர் அண்ட் ரேடியஸ். ஸோ சென்டர் இஸ் நத்திங் பட் z நாட். ஸோ z நாட் ஹியர் 5/3 மைனஸ் I/3. ஸோ இதை பாயிண்ட்டை நம்ம எழுதணும் அப்படின்னா 5/3 கமா மைனஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1/3. Next radius. So radius is nothing but r equal to 4/3. Okay. So இதை நம்ம ஆர்கன் டயக்ராமில் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும்னா, அப்ராக்சிமேட்டாக this is imaginary axis, this is real axis. Suppose இதில் நான் 0 1 2 அப்படின்னு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே -1 -2 அப்படின்னு வரும். இங்கே 1 2 திஸ் இஸ் 1 திஸ் இஸ் 2. இங்கே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் 5/3 அப்படின்னா 1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ஸோ 1.6 சம்திங். அப்போது 1 விட அதிகமான வேல்யூ இல்லைங்களா. ஸோ 1.6. ஸோ இங்கே அப்ராக்சிமேட்டாக நெக்ஸ்ட்டு -1/3 அப்படின்னா இது இமேஜினரி ஆக்சிஸில் 0.3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0.33. ஸோ அப்ராக்சிமேட்டாக இது தான், திஸ் இஸ் z நாட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சென்டர். ஸோ 5/3 -1/3 சரிங்களா. இந்த சென்டரை வச்சு என்ன கிடைக்கும், நமக்கு சர்க்கிள் கிடைக்குது. ரேடியஸ் என்னவாக இருக்குன்னா 4/3. 4/3னா 1 பாயிண்ட் சம்திங் இல்லைங்களா, 1.33 கிடைக்கும். ஸோ அப்போது அந்த வேல்யூஸை நாம் ரேடியஸ் ஆர் அப்படின்றது 4/3 வச்சு நம்ம சர்க்கிள் அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ இதுதான் சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் சரிங்களா. Now the next one, example 2.20. So the question show that modulus z plus 2 minus I is less than 2 represents the interior points of the circle. Find its center and radius. Okay, so modulus of z plus 2 minus I less than 2 அப்படின்னா அது interior points of the circle வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். அதாவது ரேடியஸை விட கம்மியாக இருக்கக்கூடிய அந்த இசட்டோட பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா சர்க்கிள்குள்ளே இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அதுக்கு அடுத்தது we have to find its center and radius. சென்டரும் ரேடியஸும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு
லெஸ் தென் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஈக்குவல் டூன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ கன்சிடர் த ஈக்குவேஷன் மாடுலஸ் z + 2 - I which is equal to 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ண போகிறோம் சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் ஃபார்மில். ஸோ அப்போ இசட்டு மைனஸ் இருக்கணும் இங்கே, z - z0. ஸோ மைனஸை எடுத்துட்டோன்னா இந்த +2வை -2 - I அது +I அப்படின்னு எழுதலாம், which is equal to 2. சரிங்களா? ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, it is of the form modulus z - z0 equal to r. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன சொல்லலாம்னா, ஸோ it represents a circle அப்படின்னு சொல்லலாம். அதோடைய சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, and its center z0 is equal to -2 + I and radius. The radius is nothing but which is 2. சரிங்களா? radius 2. இப்போ less than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. therefore modulus z + 2 - I which is less than 2 அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஸோ ரெப்ரசன்ட்ஸ் all the points inside of the circle. சரிங்களா? ஸோ சர்க்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை தான் அது மென்ஷன் பண்ணுது. இப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் போட்டு சொல்லலாம், ஆர்கன் டயக்ராமில். ஸோ இமேஜினரி, திஸ் இஸ் ரியல். இப்போ இந்த சென்டர் பார்த்திங்க அப்படின்னா, சென்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, சென்டர் z0 இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா -2 + Iன்னு சொன்னோம், அது -2, 1ன்னு எழுதலாம். ஸோ ரேடியஸ் ஆல்ரெடி வேணும், r is equal to radius is 2. சரிங்களா? இப்போ நான் இதுக்கு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன். -2, 1 this is 0, 1 2 3 -1 -2 1 2 1 2 -1 -2 -2, 1. ஸோ ரியலில் -2, இமேஜினரியில் 1. ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட்டு ரேடியஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது ரேடியஸ் 2 இருக்கிற மாதிரி இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்தா அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இப்போது இசட் அப்படிங்கிறது இந்த ரேடியஸை விட கம்மியான டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். இசட் அப்போ உள்ளே இருக்கும். சரிங்களா? இசட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு என்னவாக இருக்குன்னா இன்டீரியர். ஏன்னா இது வந்து சென்டர் z0, இது இசட்டு, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேடியஸை விட ரேடியஸ் வந்து 2 சொல்லிடும், ரேடியஸை விட கம்மியாக இருக்குது. அப்போது ரேடியஸை விட கம்மியாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? உள்ளே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் இன்டீரியர் பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம இன்டீரியர் அப்படின்னு சொல்கிறோம், இன்சைட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சென்டர் ரேடியஸை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 2.21. The question, obtain the Cartesian form of the locus of z in each of the following cases. So same type of problem already we have seen in the exercise 2.6, fifth one. Okay. So here first one we have to substitute z is equal to x plus iy in this equation. Okay. So modulus of replace z is equal to x plus iy which is equal to modulus of again x plus iy minus I. So modulus means the square root of the real and imaginary parts. Okay, which is equal to here we have to split the real and imaginary parts, that is modulus x plus I into y minus 1. So square root of x square plus y minus 1 the whole square.
So if we take squaring on both sides, square root will be cancelled. So take squaring on both sides. Then x square plus y square, which is equal to right hand side also x square plus y minus 1 the whole square. So x square both side will be cancelled. Remaining y square is equal to we can expand the term. So y square minus 2y plus 1. Again we can cancel the y square both sides. Then the minus 2y, if you take in left hand side, becomes plus 2y. Here plus 1 also, minus 1 is equal to 0. So this is the required locus of z in the Cartesian form. Okay. So next one, second problems also we have to substitute z is equal to x plus iy. Then modulus 2 into x plus iy minus 3 minus I, which is equal to 3. So next multiply 2 inside 2x plus I into 2y minus 3 minus I, which is equal to 3. So next we have to separate the real and imaginary parts. So 2x minus 3, we can take I as common, then I into 2y minus 1, which is equal to 3. So this is the real part and this is imaginary parts. So modulus means the square root of sum of squares of the real and imaginary parts. Then 2x minus 3 the whole square plus 2y minus 1 the whole square is equal to 3. Okay, if you are squaring on both sides, so squaring, then remaining x 2x minus 3 the whole square plus 2y minus 1 the square is equal to here 3 square, which is equal to 9. Next we have to expand the term 2x minus 3 the whole square. இப்போ a minus b the whole square formula யூஸ் பண்ணோம் அப்படின்னா 4x square. Next minus 2ab, so 2 2s are 4, 4 3s are 12x. Next plus b square, so plus 3 square is 9. Next plus 4y square. Next minus 2ab, so 2 2s are 4, 4 into 1 1, 4 so 4y. Next plus 1 plus 9 அது left side கொண்டு வந்தோம்னா minus 9 is equal to 0. So next 4x square இருக்கு. Next y square பார்த்தோம்னா plus 4y square இருக்கு. Next minus 12x. Next minus 4y. So 9 9 both will be cancelled, plus minus, so plus 1 equal to 0. So this is the required locus of z in the Cartesian form. Okay, thank you.